குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். நான் உங்கள் திவாகர் செல்வராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் இன்னைக்கு மார்னிங். நேற்றுக்கு மார்க்கெட் இங்கே உடஞ்சுது, இன்னைக்கு மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சு. ஸோ நேத்தியோட ஐக்கு கீழே தான், பட் நேற்றுக்கு க்ளோஸ்க்கு மேலே. ஓகேவா, நேற்று ஐக்கு கீழே க்ளோஸ்க்கு மேலே. ஸோ மார்க்கெட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாசிட்டிவ் ஓப்பன்னாலே நம்ம வந்து கால் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சேஃபாக பண்ணணும் அப்படின்னு நினச்சானா இந்த டே ஐயை தாண்டின அப்புறம் நம்ம ஒரு ரீடெஸ்ட்டில் எடுக்கலாம். நம்மளோட ஆஸ் யூஷுவல் ப்ராக்டிஸ் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் பிளாக் போட்டுக்கலாம். மார்க்கெட் எப்படி தாண்டி மொமெண்டம் இருக்கா இல்லையா, இது ஒரு மொமெண்டம் கேண்டில் ஃபுல்லாக பாடி ஸ்ட்ராங்காக இருக்கும், விக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அது மொமெண்டம் கேண்டில். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 354லேருந்து 461, ஆல்மோஸ்ட் 140 பாயிண்ட் நினைக்கிறேன். $110 ஓகேவா, ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே. ஸோ நம்ம வந்து அதே மாதிரி இப்போ இது எங்கே மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னா 24,460. ஸோ 5 minutes, அப்போ 24,500 கால் ஆப்ஷனும் 24,500 புட் ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் 5 minutes மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 minutes மார்க் பண்ணிட்டேன் காத்தாலேயே நான் பண்ணும்போது. அதுவே புட் ஆப்ஷன் மார்க்கெட் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே உங்களுக்கு கீழே வந்துச்சு. ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே வந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கு கீழே தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலேயே போகல. ஸோ நமக்கு ஒரு சைடு நல்லா தெரிஞ்சிச்சு, புட் சைடு போகக்கூடாது, கால் சைடு தான் போகணும் அப்படின்னு. ஸோ இப்போ கால் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே, ஸோ கால் சைட் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நல்லா வந்து அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுவோன்னு பயப்படுவோம். ஏன்னா செல்லிங்கில் வந்து ரெசிஸ்டன்ஸில் செல்லர் ஸ்ட்ராங். ஸோ அதனால் இதை பிரேக் அவுட் கோர்ஸில் வெயிட் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த 5 minutes தாண்டி வச்சாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஷார்ப் லாஸ் கம்மி தான் ஃபியூச்சரில் பார்க்கும்போது. ஸோ ஆப்ஷனில் பார்க்கும்போது 24,500 அங்கே பார்த்தீங்கன்னா 24,500 வாக்ஸ் போட்டது. மார்க்கெட் வந்து நம்ம 500க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுன்னா, கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ. ஸோ கிட்டத்தட்ட 50ல் எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து 25. ஸோ இப்போ 25 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து இந்த டார்கெட் தான், ப்ரீவியஸ் 88 டார்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 9.45 அது எப்படின்றது இங்கே பார்ப்போம். இப்போ ஸ்பாட்டில் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரைஸ் ஆச்சு, இவ்வளோ தூரம் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ். ஆனால் ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிவர்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த கைட்லே உங்களுக்கு வந்து கீழே விளையில மார்க்கெட். செல்லர்ஸ் வந்து பையர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பாருங்க, இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஆல்மோஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 25% கூட அவங்களால கீழே கொண்டு முடியல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே வந்தால் தான் நம்ம பயப்படணும், டிசிஷன் லெவல் சொல்லியிருக்கோம். ஆனால் 25% மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிடுது. இந்த கேண்டில் நல்ல உங்களுக்கு பையிங் ஒரு ஹேமர் கேண்டில் இருந்தது. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணி நேற்றுக்கு இப்படி தான் நம்ம ஒரு ஹேமர் கேண்டில் பார்த்தா எடுத்தோம். அதே மாதிரி இந்த ஹேமர் கேண்டில் வந்தோடனே நம்ம தைரியமாக இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துருக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் மேலே தான் போகுது, ஓப்பன் எடுத்துச்சு. ஸோ இதே தான் நம்ம வந்து எத்தனை மணி கேண்டில் 9:45 கேண்டில் 24,500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும், ஆல்மோஸ்ட் 50ல் இருக்கும். ஸ்டாப் லாஸ் 25. ஸோ மார்க்கெட் எங்கே போயிருக்கு, ஃபர்ஸ்ட் கேண்டில் 73 டார்கெட் ஹிட் ஆகிடுது. அதுக்கப்புறம் திருப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி கேண்டில் வந்து நம்ம சேஃபாக வெளில வந்துடுவோம், ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஸோ சாரினா கண்டிப்பாக ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் எடுத்துருக்கணும். இப்போ வந்து ஸ்பாட்டுக்கு வரும். ஸோ ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திருப்பி ஸ்ட்ராங் ஒரு வச்சுட்டு திருப்பி ஒரு சின்ன ஒரு ஃபுல் பேக். அது எவ்வளோ தூரம் ஆயிருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இதை அப்படியே ஷிட் பண்ணி இந்த லோ கொண்டு எடுத்து இந்த லோலேருந்து இந்த லோலேருந்து மார்க்கெட் இங்கேன்னு வந்து திருப்பி இவ்வளோ தூரம் போயிடுது. அதுக்கப்புறம்
ஒரு சின்ன புல் பேக் ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட் தள்ளி திருப்பி இங்கே போயிடுது. ஸோ இங்கே போனால் நமக்கு புல் பேக் பார்த்தீங்கன்னா 0.5 கூட ரீச்சால திருப்பி போயிடுது. ஸோ நம்ம அங்கேயும் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். பட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடு நல்ல டேட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்க வேண்டியதில்லை. ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுது, ரெசிஸ்டன் எடுத்து அதோட முடிஞ்சிச்சு. வேறு ட்ரேட் இன்னைக்கு கிடையாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக ஒரே சைட்வேஸ் தான். மேலே கீழ் மைண்ட் ஆஸ் யூஷுவல். உங்களுக்கு வந்து 11 மணி ஆச்சுன்னா 2 மணி வரையும் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் டிக்கே தான் பண்ணிச்சு. மேலே கீழே போயிட்டு ஸோ நீங்கள் கால் எடுத்தால் லாஸ் ஆகும், புட் எடுத்தால் லாஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ஒன்றே என்ன நோட் பண்ணிடணும், நம்ம கால் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு திருப்பி உங்களுக்கு ட்ரேட் எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரேடை மிஸ் பண்ணீங்கன்னா திருப்பி ஒரு ரீடெஸ்ட், ஒரு புல் பேக், திருப்பி 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 ஒரு புல் பேக். ஆனால் புட் சைடு பார்த்தீங்கன்னா கடைசியும் உங்களுக்கு ட்ரேடே கிடைக்கல. ஸோ ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும் நமக்கு மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் இருக்குன்னு. மார்க்கெட் இதுக்குள்ளே வந்தாதப்போ தான் உங்களுக்கு டவுன் சைடு, ஆனால் இது உள்ளே வரவே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக போயிடுது. ஸோ மார்க்கெட் நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள் மார்க்கெட் கீழே விழாதுன்னு. பெருசாக நம்ம நிஃப்டி எக்ஸ்பைரியில் கூட பெருசாக உடையும் நினச்சிருந்தோம், ஆனால் உடையல. ஸோ இப்படி தான் நம்ம இன்னைக்கு அப்ரோச் பண்ணியிருக்கணும். ஐ திங்க் நீங்களும் அப்ரோச் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிருப்பேன். ஓகே, இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு புது எக்ஸ்பீரியனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து பிரயோஜனம் இல்லை. இப்போ மற்றதுனா இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி மொமெண்டம் கேண்டில் வந்து நான் வண்டி ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில் வந்து நான் இதுக்கு மேலே எப்போ மார்க்கெட் இருந்தாலும் நீங்கள் தெரியுதுங்க, எவ்வளோ வாட்டி ரீட்ரேஸ் பண்ணாலும் இல்லைங்க. பட் இங்கே வந்து வராது. நீங்கள் உங்களுக்கு ப்ரீமியமில் வந்திருக்கும், ப்ரீமியமில் வந்திருக்கும். இந்த பாருங்க, ஒவ்வொரு வாட்டி இந்த பாக்ஸில் இங்கே வந்திருக்கு, திருப்பி அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த மொமெண்டம் கேண்டிலோட ஸ்ட்ரென்த்து. ஸோ கடைசி வரைக்கும் மார்க்கெட் வந்து லோயரில் வைக்கவே இல்லை, ஹையர் லோ தான் வச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை பெருசாக தாண்ட முடியல. 24,550 ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் தான், 24,500. ஸோ அங்கே தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாமே பேங்க் நிஃப்டியும் பாசிட்டிவ் தான், 1.39%. நிஃப்டி வந்து ஆனால் 1.3% வேறு 0.8 தான் வந்திருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவ் தான். கோல்டு பெருசாக 138 தான் கம்மியாக இருக்குது. அடுத்து சில்வர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,500 கம்மியாக இருக்குது. டாலர் 93 அண்டு ஆயில் வந்து 86.69. இந்தியா விக்ஸு ஒரு 7% கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் மார்க்கெட் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம லெவல்ஸ் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் மாற்றிடும். டே லோ, டே க்ளோஸ், டே ஹை. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ சத்திக்கு மேலே தான் இருக்குது. ஒரு வாட்டி டே வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு மார்க்கெட் ஹையர் ஹை வச்சு தான் போயிட்டுருக்கு. பட் புல் பேக்கே கொடுக்கல, அப்படியே மேலேயே போயிட்டுருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 23,838 கிட்டத்தட்ட மேலேயே போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் கூட கொடுக்கல. எப்படி இன்னைக்கு வந்து டியூஸ்டே, இன்னும் இந்த வாரத்தை 3 நாள் இருக்கு. நாளைக்கு புல் பேக் கொடுக்குதா, இல்லை இந்த 25,200 24,750 அந்த இடத்துல வந்து புல் பேக் கொடுக்குதா அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல கொடுக்குதான்னு பார்ப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ் 24,735 வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்புதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து இனி மாதிரி ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சிதுன்னா ஒரு டே தாண்டினதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் 700 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபால் சைடில். அதே மாதிரி சப்போஸ் கேப் டவுன் அப் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த லோ உடைக்காமல் இருந்ததுன்னா நாம் இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி டார்கெட் இது வச்சு இங்கேயும் கால் சைட் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் டே லோவை உடச்சி மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா 24,300 கீழே வந்ததுன்னா டவுன் சைட் ட்ரை பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அன்லஸ் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் ஏதாவது இருந்தால் தான் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். இப்போதைக்கு கிஃப்ட் 50 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 24,540 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் மார்க்கெட் அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கு. ஸ்பாட்டுக்கும் நிஃப்டிக்கும் ஃபியூச்சருக்கும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் நாளைக்கு மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட். இப்போ சதிக்கு ஹையர் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இந்த ஈரான் யூஎஸ் வார் டென்ஷனில் ஏதாவது மார்க்கெட் ஃபண்டமெண்டலாக ஏதாவது நியூஸ் கிடச்சா தான் மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு ஹையர் ஹைல் போயிட்டே இருக்கும். அப்பப்போ ஒரு சின்ன புல் பேக் வரும்.
ஸோ நம்ம சொன்னபடி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரையும் நாளைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் புல் பேக் பண்ணலாம். இல்லை எடுத்தோடனே கேப் அப் லைனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் புல் பேக் பண்ணலாம். எப்படின்றத பார்த்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.